ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை கருவறை முன்னாடி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆன்லைன் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அந்த குறிப்பிட்ட சேவாக்களினுடைய விவரங்களை பற்றியும் பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய 4 ஆர்ஜித சேவாக்களுக்கு ஆன்லைன் மூலமாக நம்ம லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன நேரத்திலிருந்து தொடர்ந்து 2 நாட்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். லக்கி டிப் மூலமாக நாம் செலக்ட் ஆனால் எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் மட்டும் நாம் பே பண்ணணும். அந்த கட்டணம் பே பண்ணுறதுக்கும் 2 நாட்கள் நமக்கு டிடிடி டைம் கொடுப்பாங்க. ஆன்லைன் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 120 ரூபாயும், தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 220 ரூபாயும், அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 1250 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். இந்த 4 சேவாக்களில் எந்த சேவாவில் செலக்ட் ஆனாலும் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை சுமார் 10 to 15 அடி தூரத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆனால் சுமார் 30 நிமிடத்தில் இருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் பெருமாளை உட்கார்ந்து தரிசனம் பார்க்கலாம். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் சுப்ரபாதம் பாடி பெருமாளை துயில் எழுப்பக்கூடிய தரிசனம் பண்ணிட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனேயே பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கு டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி இப்போ பார்க்கலாம். டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் எதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது நான் டிடிடி ஆப் ஓப்பன் செஞ்சு வச்சுருக்கேன். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. டிடிடி ஹோம் பேஜில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்குது. அந்த ஐக்கனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் செஞ்ச உடனே இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய சேவாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேவா இடிப் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் செஞ்ச உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் 00 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 00 ஆன உடனே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகியிருக்கும். இதில் சேவா இடிப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை எல்லா டேட்டாவும் என்டர் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த பிறகு எந்த டேட்டாவையுமே நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்திலே எல்லா டேட்டாவும் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா என்பதை சரி பார்த்துட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம். அதே போல் குலுக்கல் முறையில் இந்த 4 ஆர்ஜித சேவாக்களில் எந்த ஒரு ஆர்ஜித சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலும் மறுமுறை லக்கி டிப்பிற்காக ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களில் குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ரூல், ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்காக 2 ஆப்ஷன் இருக்கும். ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட பாஸ்போர்ட்டே இருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு ஆப்ஷன் செலக்ட் செய்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்கன்னா நீங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தரிசனத்திற்காக வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டோடு சேர்ந்து வேலிட் விசா காப்பியும் எடுத்துகிட்டு வரணும். 2ம் இருந்தால் மட்டும்தான் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் டிடிடி பப்ளிஷ் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அவங்க எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க, எந்த நாளுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற விவரங்களோடு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க.
பேமெண்ட் பண்ணுறதுக்கும் 2 நாட்கள் டைம் கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும். சப்போஸ் இந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் செய்ய தவற விட்டால் நீங்கள் செலக்ட் ஆன அந்த சான்ஸையும் தவற விட்டுடுவீங்க என்பதையுமே இந்த ரூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ரூல்ஸையுமே படித்து பார்த்த பிறகு ஐ ஹாவ் ரெட் அண்ட் அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த ஃபார்மில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எல்லா டேட்டாவும் என்டர் செஞ்சுட்டு நீங்கள் ஃபார்மை ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறம் எந்த டேட்டாவும் நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ நீங்கள் டேட்டா என்டர் பண்ணும்போதே எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணுறீங்களா என்பதை சரி பார்த்துட்டு ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பில்கிரிம் டீட்டெயில்ஸில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 1 and 2 இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே லாகின்லேயே 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஒரே மொபைல் நம்பர்லேயே 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆனால் 2 பேருமே செலக்ட் ஆவீங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு மொபைல் நம்பர்லையும் இன்னொருத்தருக்கு வேறொரு மொபைல்லையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் குழுக்களில் எந்த நம்பர் செலக்ட் ஆகுதோ அந்த நம்பரில் இருக்கக்கூடியவங்க மட்டும் சேவா அட்டன் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் செய்து சரி பார்த்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு 4 ஆர்ஜித சேவாக்களினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேவாவினுடைய டிக்கெட் காஸ்ட், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுப்ரபாதம் சேவா வாரத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் இருக்கும். தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா வாரத்தில் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் இருக்கும். அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கும். ஆன்லைன் மூலமாக சுப்ரபாதம் சேவாவிற்கு ஒரு நாளுக்கு மேக்சிமம் 270 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவாவிற்கு ஒரு நாளுக்கு 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்கு ஒரு நாளுக்கு 60 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 4 சேவாவினுடைய டீட்டெயில்ஸுக்கு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் என்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா எந்தெந்த நாட்களுக்கு எத்தனை சீட்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா ஒரு நாளுக்கு எத்தனை சீட்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு, சுப்ரபாதம் சேவாவிற்கு எத்தனை ஓப்பன் ஆகியிருக்கு என்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கேலண்டருக்கு மேலே செலக்ட் ஆல் சேவா டேட்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த சேவா ஓப்பன் ஆகுதோ அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சேவாவில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் எல்லா நாட்களும் என்னால் செலக்ட் பண்ண முடியாது, சில நாட்களில் என்னால் கோவிலுக்கு போக முடியாது, சில நாட்களில் எனக்கு லீவ் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு எந்த தேதியெல்லாம் தோதுப்படுதோ அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சேவா நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவாவும் அந்த தேதியும் கூட நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் சுப்ரபாதம் பார்த்துருக்கேன், மீதம் இருக்கக்கூடிய 3 சேவா தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சுப்ரபாதம் சேவா செலக்ட் பண்ணாமல் மீதம் இருக்கக்கூடிய 3 சேவா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு எந்த தேதி தோதா இருக்குமோ அந்த தேதி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே பட்டன் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த சேவா டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். எந்த சேவாவெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவாவிற்கு பக்கத்தில் க்ரீன் டிக் இருக்கும். அதற்கு கீழே கண்டினியூ டு ரெவ்யூ என்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். நீங்கள் என்னவெல்லாம் டீட்டெயில்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ண டேட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகியிருக்கும். மேலே ஒரு பென்சில் ஐக்கன் பேஜோட டாப் போர்ஷனில் ரைட் சைடில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மாற்றணும், தப்பாக என்டர் பண்ணியிருக்கேனா அல்லது செக் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை எல்லாமே கிளிக் பண்ணி சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்த பிறகு கேலண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும்.
அதற்கு கீழே ஓகே பட்டன் இருக்கும். ஓகே பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லக்கி டிப், அதாவது குலுக்கல் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் மீதம் இருக்குது என்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க. 2025 ஜூலை மாதத்திற்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் ஓப்பன் ஆக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் செய்து எப்படி குழுக்களில் செலக்ட் பண்ணுறாங்க என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் என்ற வீடியோ டீட்டெயில்ஸும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் யாரெல்லாம் எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற பிடிஎஃப் லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்கீங்க என்ற டீட்டெயில்ஸ் டிடிடி அனுப்புவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கும் 2 நாட்கள் டைம் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் எப்படி செக் பண்ணி பார்க்கணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும் என்ற வீடியோ லிங்க்கும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட உடனடியாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.